வணக்கம். 21 எழுத்துக்கள் 246 ஆகிய விபரத்தை உங்களிடம் கூறுகின்றேன். 30 எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக நாம் எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை கூறி வந்தேன். 21 எழுத்துக்கள் 246 ஆகிய விபரம். இந்த 18 எழுத்துக்களையும் பாருங்கள். மெய்யெழுத்துக்களாகிய இந்த 18 எழுத்துக்களையும் பாருங்கள். இந்த மெய்யெழுத்துக்களாகிய 18 எழுத்துக்களுடன் இந்த 12 உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 30 எழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் ஆகிய 30 எழுத்துக்களை மட்டுமே வைத்து இதோ பாருங்கள், நன்கு பாருங்கள். இந்த 30 எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழு தமிழையும் நாம் எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை காட்டியிருக்கின்றேன். இதைத்தான் உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன். இந்த முறையில் எழுத்துக்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால், நீங்களே இதை படித்து பார்த்தால், இவ்வளவு எளிமையான தமிழை நாம் இழந்துவிட்டு இப்படி 247 விதமாக எழுதி சாதாரணமாக காவுக்கு கால் வாங்கணும், கீக்கு மேலேருந்து ஒரு கோடை போடு, கீயனாவுக்கு மேலே சுழிச்சு விடு, கூணாவுக்கு காணா போட்டு சுழிச்சு விடணும், கூவண்ணாவுக்கு ஒரு ஊனா போடணும், கேனாவுக்கு ஒரு கொக்கி போடணும், காணா போட்டு அதுக்கு முன்னாடி கொக்கி போடணும், கேனாவுக்கு ரெட்டை கொக்கி போட்டு போடணும். வேண்டாம், இது போதும். கோணாவுக்கு ஒரு கொக்கி போட்டு போட்டு கால் வாங்கணும், கோவண்ணாவுக்கு ரெட்டை கொக்கி போட்டு காணா போட்டு கால் வாங்கணும், கௌவண்ணாவுக்கு ரெட்டை ஒரு ஒரு கொக்கி போட்டு காணா போட்டு ஒரு லானா போடணும். இது கௌவண்ணம். இப்படி எழுத்துக்கள் இதே மாதிரி எல்லா எழுத்துக்களையும் நம்ம பின்னி எழுத்து சிறு குழந்தைகளுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாமல் செய்து, பெரியவர்கள் ஆன பின்னர் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாமல் இன்று வரை பெரும் தடுமாற்றத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த நிலை இனியும் வேண்டுமா? நம் வருங்கால தமிழினம் தமிழை கற்பதற்கே தயங்க வேண்டுமா? நன்கு படிப்பாருங்கள். இந்த மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை மட்டுமே வைத்து உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள். இப்பொழுது பாருங்கள். அக்கண்ணா அடுத்து கீழே உள்ளது இக்கண்ணா. இக்கண்ணா என்பது மெய்யெழுத்து. அந்த புள்ளியை எடுத்து விடுங்கள். கா என்ற உயிர்மெய் எழுத்தாக ஆகிவிடுகின்றது. இக்கு, ஆ, கா. நன்கு பாருங்கள். இக்கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த இக்கண்ணாவிலே மேற்புள்ளியை எடுத்துவிட்டால் காணாவாக ஆகிவிடுகிறது. அது மெய் எழுத்தாக ஆகிவிடுகின்றது. நாம் ஆக்கிவிட்டோம். காணாவிலே உள்ள புள்ளியை எடுத்து இப்படியே அனைத்து எழுத்துக்களிலும் உள்ள புள்ளிகளை இழுத்துவிட்டு
அதை இக்கு ஆ கா என்று கா என்ற உயிர்மெய் எழுத்தாக ஆகிவிடுகின்றது. அடுத்தபடியாக பாருங்கள், இக்கு ஆ, இக்கு எடுத்துக்கிட்டோம், ஆவணா போட்டோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? கா என்பது கிடைக்கின்றது. அடுத்தபடியாக காணாவுக்கு பக்கத்தில் ஈனாவை போட்ட உடனே கீ என்பது கிடைத்து விடுகின்றது. அடுத்தபடியாக காணாவுக்கு பக்கத்தில் ஈயனாவை போட்டாச்சுன்னா கீ என்பது கிடைத்து விடுகின்றது. காணாவுக்கு பக்கத்தில் ஊனா என்பதை போட்டுவிட்டால் கூ என்று கிடைத்து விடுகின்றது. காணாவுக்கு பக்கத்தில் ஊவண்ணாவை போட்டுவிட்டால் கூ என்று கிடைத்து விடுகின்றது. ஏனாவை போட்டால் கே என்று கிடைக்கின்றது. ஏஎன்னாவை போட்டால் கே என்று கிடைக்கின்றது. ஐயனாவை போட்டால் கை என்பது கிடைக்கின்றது. ஓனாவை போட்டால் கோ என்பது கிடைக்கின்றது. ஓவண்ணாவை போட்டால் கோ என்பது கிடைக்கின்றது. அவ்வண்ணாவை போட்டால் கவ் என்பது கிடைத்து விடுகின்றது. இப்படி எளிமையான ஒரு வழியை நாம் வைத்துக்கொண்டே நம் தமிழின மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் நம் தமிழின மக்கள் அகில உலகத்திலே அறிவில் சிறந்த சிறு வயதிலேயே முழு தமிழையும் கற்றுக்கொண்டு கவிஞர்களாகவும் புலவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் வெற்றிக்கனியை உலகத்திலே பறித்து கொண்டிருப்பார்கள் என்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கின்றதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழ் நமது உயிருக்கு மேலாக நினைக்க வேண்டும். தமிழை நாம் நம் உயிரை விடவும் மேலாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் நம்மை வளர்க்கக்கூடியது, வாழ வைக்கக்கூடியது, உலகத்திலே உயர வைக்கக்கூடியது அந்த தமிழ் என்பதை உங்களிடம் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.